ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ மற்றவர்களுக்கு செய்வது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அது வேறொருவர் மூலமாக உனக்கு கிடைக்கும் என நான் ஏற்கனவே சொன்னபடிதான் இப்பொழுது இது நாள் வரை நீ செய்த நன்மைகளின் பலனாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து கொடுக்கப் போகிறேன். நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியப் போகிறது என் செல்லமே. நீ செய்த நன்மை தீமைகளை எல்லாம் காலம் நேரமும் குறித்து வைத்துக்கொண்டு சரியான நேரத்தில் அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என சொன்ன விதமாகவே இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்வசமாக ஒப்படைக்கப் போகிறது. நீ செய்த எல்லா செயல்களும் இப்போது நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்வில் நிகழக்கூடிய எந்த சிறு விஷயத்தையுமே நீ தற்செயலாக விதிவசத்தால் நடக்கிறது என நினைத்து விடாதே. எல்லாவற்றையும் உன் செயல்களால் நீதான் சொந்த விதியாக உருவாக்கி வைத்துள்ளாய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கடந்த கால கர்மாக்களின் விளைவாக தான் நான் நடத்தி கொடுத்திருக்கிறேன். தவறை செய்பவர்கள் மட்டுமல்ல, அந்த தவறை ஊக்குவிப்பவரும் தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்பவர்களும் கூட தண்டனைக்கு உரியவர்கள்தானே. அப்படித்தான் உன் வீட்டில் ஒரு தவறான விஷயம் நடந்தபோது நீ அதை கண்டும் காணாமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டாய். அதற்கான துயரத்தை தான் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்தாய். இது நாள் வரை நீ பட்டதே போதும் என்றுதான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை உன்வசம் ஒப்படைப்பதற்காக உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் உன் வராகி அம்மா கொடுக்கப் போகிறேன். அத்தனையையும் பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு தங்கமே. செல்வத்தை வைத்து பணத்தை வைத்து ஏழை எளியவர்களையும் எந்த மனிதரையும் நீ உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க கூடாது. ஏனெனில் வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும் என்பதை நீ அறிய மாட்டாயா? இப்போதும் அப்படித்தான் உன் வாழ்வில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. இழந்ததை நினைத்து நீ வருந்தியதெல்லாம் போதும். என் மீது இறை நம்பிக்கையை எந்த அளவிற்கு வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் தவறான விஷயங்களுக்காக யார் மீதும் கோபப்படாதே. எந்த மனிதரையும் திட்டுவதோ சாபமிடவோ வேண்டாம். அவர்கள் உனக்கு கெடுதல் செய்தார்களே என்று நீயும் அவர்களுக்கு கெடுதல் செய்யவோ பழிக்கு பழி வாங்கவோ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதற்கான நன்மையை நான் கொடுப்பேன் என சொல்லியிருக்கிறேன் தானே. அது மட்டுமல்ல, உன் மனம் வருத்தப்படக்கூடிய அளவில் யாராவது உனக்கு பாதிப்பை கொடுத்தாலும் அந்த காரணம் செய்தவர்களுக்கு நான் உரிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன். நீ வருந்தாதே. ஏமாற்றமடைந்த உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முயற்சி செய்ததின் பலனாக உனக்கான நல்ல முன்னேற்றத்தையும் என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் வாழும் உனக்கு நல்ல வழியையும் நான் காட்டத்தான் போகிறேன். முதலில் உனது நிலைமை என்ன என்பதை தெளிவாக தெரிந்துகள். அப்பொழுதுதானே உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளவும் மற்றவர்களால் மீண்டும் உன் வாழ்வில் எந்த அவமானமும் நிகழாமல் தடுக்க முடியும். நல்லது நடக்கும் வரையிலும் காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. இதோ உனக்கான நேரமும் இந்த தேதியில்தான் பிறக்கப் போகிறது. அவசரப்பட்டு நிம்மதியை தொலைத்து கொள்ளாதே. நன்மை வேண்டுமென்றால் கொஞ்சம் பொறுத்திரு செல்லமே. நீ என்னையே ஒருமுறை தவறாக நினைத்து திட்டினாய்தானே. உனக்கான விஷயம் நடக்கவில்லை என வருத்தப்பட்டாய்தானே. அத்தனையும் நான் அறிவேன். எதற்கும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது தானாகவே உனக்கான நல்ல விஷயம் நடக்கும். நீ எதையெல்லாம் உன் மனதில் யோசிக்கிறாயோ அது எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நேற்று நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை உன்னால் தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் சரியாய் வாழப்பார். எல்லா துன்பங்களுக்குமான தீர்வை உன் வராகியம்மா நான் கொடுப்பேன். மற்றவர்களுக்கு நிகழும் வரை எல்லாவற்றையும் வேடிக்கையாக தானே பார்க்கிறாய். உன் வாழ்விலும் எந்த துன்பமும் நிகழாத அளவிற்கு நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை என் செல்லமே. உன்னை நிராகரித்தவர்கள்தான் நஷ்டம் அடைவார்கள் என்பதை புரிந்துகொள். யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும், யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நிராகரித்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ளாதே. எப்போது நீ நிராகரிக்கப்படுகிறாயோ, எப்போது அவமானம் அடைகிறாயோ
அப்பொழுதே உச்சத்தை தொடப்போகிறாய் என்பதை உணர்ந்துகொள். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை இப்போது உனக்கு இல்லையே தவிர, கூடிய விரைவில் எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய வசதியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். அதுவரையிலும் எல்லார் மனதிற்கும் இனிமையான கனிவான வார்த்தைகளை பேச பழகு. அவசரப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டுமானால் 2 வழிகள்தான் இருக்கிறது. ஒன்று விட்டுவிடு, இல்லையெனில் விட்டு கொடுத்து போ. மற்றவர்கள் மீது உனக்கு அதிக உரிமை இருக்கிறது என நீ நினைத்தால் சீக்கிரமே அவர்களால் வெறுக்கப்படுவாய். யார் மீதும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அளவோடையே இடைவெளி விட்டு பழக ஆரம்பி. ஒருவர் உன்னை பற்றி குறை சொன்னார்கள் என்னால் அதை ஏற்றுக்கொள். ஆனால் எப்போது பார்த்தாலும் சும்மா வெறும் குறையை மட்டுமே சொல்கிறார்கள் என்றால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. கடந்து போன விஷயங்களை நினைத்து நீ கலங்காதே. கடந்து போனது உனக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டுத்தான் போயிருக்கும். தனிமையை கண்டு நீ கலங்க வேண்டாம். ஏனெனில் தனிமையின் மூலமாகவே உனக்கான மன நிம்மதியை நான் கொடுக்க போகிறேன். உன்னுடன் பழகக்கூடிய அத்தனை மனிதர்களையும் நீ அதிகமாக நேசிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளாதே என நான் சொன்னேன் தானே. இருந்தாலும் கூட யாராவது ஒருவர் உன்னிடம் நன்றாக பேசினாலோ அல்லது சிரித்து பேசினாலோ உடனே அதிகமாக நேசம் காட்டுகிறாய். எல்லாரும் நீ நேசிக்கிற அளவிற்கு உன் மீது அன்பு காட்டுவார்கள் என எதிர்பார்த்தால் அது உன்னுடைய அறிவாளி இல்லாமை தன்னைத்தானே காட்டும். வேற என்ன நான் சொல்வது? எப்போதும் எல்லா மனிதர்களிடமும் அளவோடு அன்பை கொடு என நான் சொல்கிறேன். ஆனால் நீ யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுகிறாய். அவர்களுக்கு முழு அன்பையும் கொடுத்துவிட்டு அடுத்து வருத்தப்படுகிறாய். உன்னுடன் பழகும் அனைவரையும் ஒரு அளவிற்கு தூரத்திலேயே வைத்திருக்க கற்றுக்கொள். ஏனெனில் எப்போது யார் எப்படி நடந்து கொள்வார்கள், யார் உன்னை ஏமாற்றுவார்கள் என எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது அல்லவா? ஒரு அளவோடு நீ பழக்கத்தை வைத்து கொண்டால் அவர்களும் உன்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. அப்படி சூழ்நிலை உண்டானாலும் கூட அதனால் நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. அதற்காக தான் சொல்கிறேன், வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாய் இருக்கிறதே என சலிப்படைய வேண்டாம். சலிப்பும் வெறுப்பும் உனக்கு மறைந்து போகக்கூடிய அளவிற்கு நான் உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். எல்லாம் சரியாகும் என நம்பு. உன் வேதனையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக தருவேன். ஒரு சிலர் அவர்கள் காரியம் முடிய வேண்டும் என்பதற்காக உனக்கு ஏற்றாற்போல ஆதரவாக பேசி உனக்கு பிடித்த விஷயங்களை அவர்களுக்கும் பிடிக்கும் என சொல்லி தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறார்கள். கொஞ்சம் அவர்களிடம் கவனமாக இருந்து கொள் என் செல்லமே. இதயபூர்வமாக நீ என்னை நம்புவதால் தான் உனக்கான காரியங்களிலெல்லாம் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் நல்ல செயல்களை செய்து வா. உனது இந்த வராகியம்மா உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். எல்லா சூழல்களிலும் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கேற்றாற் போல உனக்கு துணையாய் நான் இருப்பேன்.